இந்த வாரம் அந்த 22ல் யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். இந்த யோசேப்பு கவனிங்க, அவனுக்கு 17 வயது, வாலிப வயதுல கவனிங்க, தன்னுடைய சகோதரர்களால் அந்நிய நாட்டிற்கு விற்கப்பட்டு, கவனிங்க, அவன் பாருங்க அந்த அந்நிய தேசத்தில் போய் அவன் பாருங்க அடிமையா அங்க போறான். போற அந்த இடத்தில் யார் என்னன்னு, ஜாதி என்ன, ஜனம் என்ன, கலாச்சாரம் என்னன்னு அவனுக்கு தெரியாது. 17 வயது. இதற்கு முன்பாக அவன் பலவிதமான இன்னல்கள், நெருக்கங்கள், துன்பங்கள் பட்டு அங்க போய் தன் மனசுல இருக்கிறத யாருக்கிட்டையாவது சொல்லி அழுகணும் போல இருக்குது. சொல்றதுக்கு யாருமே ஆள் இல்லை. ஏன்னா இனம் வேற, மொழி வேற, கலாச்சாரங்கள் வேற. பார்க்குறான், ஆபிரகாமின் தேவனை வணங்குற, ஆராதிக்கிற ஒரு ஆள் கூட இல்லை. அந்த நேரத்தில் பைபிள் கிடையாது. தன்னை படித்து தேர்ச்சி கொள்ளுகிற அளவுக்கு பைபிளும் கிடையாது. இப்பேற்பட்ட இன்னல்கள், நெருக்கத்தின் மத்தியிலும் கவனிங்க, அந்த தேசத்தில் 13 வருடம் பல பிரச்சனைகள், பல நெருக்கங்கள், பல துன்பங்கள், அவன் பட்ட பாடுகள் எல்லாம் அந்த எபிரேயர் ஆசிரியர் எழுதல. அவன் மரிக்க போற தருவாயில மட்டும் அவன் சொன்னதை ரெக்கார்ட் பண்ணி எழுதுறாரு. நம்மளாம் யோசிக்கலாம், அவன் சொப்பனம் கண்டான், அதை எழுதியிருக்கலாம். அதை சொன்னதுனால அவங்க அண்ணன் தம்பிங்க இவனை அடிச்சு குழியில் போட்டாங்க, அதை எழுதியிருக்கலாம். அப்புறமா அந்நிய நாட்டுக்கு காசுக்காக வித்துட்டாங்க, அதை எழுதியிருக்கலாம். அங்க இந்த போர்த்திபாருடைய வீட்டில் வேலைக்காரனா போய் சேரும்போது அவங்க மனைவி மூலமா பிரச்சனை வந்துச்சு, அதன் மூலமா ஜெயிலில் இருந்தான், அதை எழுதியிருக்கலாம். அவனுடைய ஆரம்பத்தை எபிரேயர் ஆசிரியர் எழுதவில்லை. ஒரு மனிதனுடைய ஆரம்பம் ஒரு வேலை, பணம் இல்லாமல் இருக்கலாம், வசதி இல்லாமல் இருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம். அது நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது கிடையாது, தீர்மானிக்கிறது கிடையாது. அவனுடைய முடிவு எப்படி இருக்குது என்பதை உலகம் பார்க்கிறதா இருக்கிறது. அதனால பாருங்க, 13 வருடம் பல பிரச்சனைகள், நெருக்கத்தில் வாழ்ந்தோம். கர்த்தரவை மனதளவில் கூட அவன் வெறுக்கல. அவன் மனசுல கொஞ்சம் கூட ஆண்டவர் மேல கசப்பு இல்லை. என்ன ஆண்டவர் இப்படி பண்ணிட்டீங்க, செஞ்சிட்டீங்க, எங்கேயோ ஒரு நாட்டில் அடிமையா இருக்க, யாருனே தெரியாத ஜாதி ஜனம், நான் ஒருத்தனை சின்ன பையன், சின்ன வயசு, அவன் கசந்து இருக்கலாம். துளி அளவு கூட ஆபிரகாமின் தேவன் மேல அவனுக்கு என்ன இல்லை, கசப்பு இல்லை. விசுவாசம் பெருகுது, அதிகரிக்குது. ஏன்னா தேவாதி தேவன் சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தையை ரொம்ப தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. அவங்களுக்கு பிரச்சனை, சோதனைகள், நெருக்கடி அதிகமாக வரும்போதெல்லாம் அவங்க அதை எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்னா, ஆண்டவர் என்ன நல்ல ஒரு வளர்ச்சிக்கு நேரம் கொண்டு போறாரு, ஒரு அனுபவத்துக்கு நேரம் கொண்டு போறாரு, ஒரு பக்குவத்துக்கு நேரம் கொண்டு போறாரு. அப்படி எடுத்துட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவாங்க இல்லையா? இது தெரியாதவங்க என்ன பண்றது, எனக்கே இதெல்லாம் நடக்கணுமா, அவர் இருக்கிறாரா இல்லையா, ஏன்னா வார்த்தை தெரியாதவங்க இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க இல்லையா? முதிர்ச்சி அடைந்தவங்களை பார்த்தீங்களன்னா, பிரச்சனை ஒன்று நம்மளை தேடி வருதுன்னா நம்ம அடுத்த லெவலுக்கு எங்கேயோ போறோங்கன்றத ரொம்ப திட்டவட்டமாக தெரிந்து கொள்வாங்க.